காட்டுக்குள்ளேயே வயசு கூட்டின மரம். அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 10 பேர் கட்டி பிடிச்சா தான் மரத்தை பிடிக்கலாம். இதுக்குள்ளே எப்படா போகிறது? மரமெல்லாம் இந்த காற்றுல தான் பிறண்டுருச்சோ. அட்டையும் இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்றைக்கி நான் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொந்த ஊரான மொனராகலையில் தான் இருக்கும். ஸோ எல்லாரும் யோசிச்சிங்க என்னடா திருகோணமலையிலேருந்து மொனராகலைக்கு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி. ஆமாம், ஒரு சின்ன வேலையாக இருந்துச்சு. ஸோ அதனால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் மாதிரி நம்ம ஊரில் தான் இப்போ தங்கியிருக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி என்ன விலாகுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 காட்டுக்குள்ளே வந்து ஒரு இயற்கை ஊற்று ஒன்று இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, கிணறு மாதிரின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஊற்றுக்கு தான் போக போகிறோம். அதாவது ட்ரெக்கிங் பண்ணி காட்டுக்கு நடுவில் தான் போக போகிறோம். ஸோ என்னையோட பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் வர்றாங்க. நம்ம தம்பிங்க மாதிரி 2-3 பேர் வராங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்களோட சேர்ந்து நம்ம இந்த காட்டுக்குள்ளே போயிட்டு அந்த ஊற்றை போய் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே காடு தான். ஸோ அதனால் காட்டுக்குள்ளே போயிட்டு பார்க்கும்போது அது ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலாக இருக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதை தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஓகே ஸ்கோர், நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிறோடைய டக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஸ்கோர், வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன ஏது அப்படிங்கிறத போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்களாம் தான் போக போகிறோம். கேமராமேன் ஒருத்தர் இருக்கார், அவரோட சேர்த்து கிட்டத்தட்ட எத்தனை பேர் போகிறோம்? 1, 2, 3, 4 என்னோட சேர்த்து 5 பேர் தான் போக போகிறோம். ஸோ நம்மலாம் போயிட்டு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி யக்கடப்பள்ளிக்கு போயிருக்கீங்களா? ஆமாம், போயிருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா அது பேர் வந்து யக்கடப்பள்ளி அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவாங்க. அதாவது நாங்கள் ஃபுல்லாமே சிங்கள ஏரியாவில் தான் இருக்கோம். அதனால் சிங்கள பேர் ஒன்று தான் வச்சுருக்காங்க, யக்கடப்பள்ளி அப்படின்னு சொல்லி தான் அதுக்கு சொல்லுவாங்க. தமிழ் பேர் என்னன்னு எங்களுக்கு இது வரைக்கும் தெரியல, யாருக்குமே தெரியாது தமிழ் பேர் என்னான்ட்டு. அதனால் நாங்கள் அது அப்படி தான் சொல்கிறது, யக்கடப்பள்ளி அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறது. ஓகே ஸ்காட், வாங்க இவங்கெல்லாம் கூட்டிக்கிட்டு போயிட்டு பார்ப்போம் என்ன அப்படின்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காட்டு வழியாக தான் போக போகிறோம். ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து மொனராகலை நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க. எல்லாமே ரப்பர் தான், ரப்பர் தோட்டம் தான் மொனராகலையில் இருக்குது. ஸோ அதே மாதிரி நம்ம ஊர்லேயுமே ரப்பர் தான் கூடுதலாக இருக்கும். இப்போவும் ரப்பர் காட்டுக்குள்ளே தான் போய்கிட்டு இருக்கோம். ஆனால் இன்னும் கொஞ்சம் தூரம் போனதுக்கு பிறகு ஃபுல்லாமே காடாக தான் இருக்கும். ஆனால் ரொம்ப நாள் ஆச்சுன்னா இந்த பக்கம் வந்து காடாக இருக்கும். எப்படியுமே ரோட் வெட்டி தான் போகணும் போல். அதனால் சேஃப்டிக்கு ஒரு கத்தி ஒன்று எடுத்துக்கிட்டு தான் வர்றோம். கத்தியை வச்சு காடை துப்புராக்கிட்டு தான் போகணும். உங்களுக்கு நாய் வேற குலைக்குது. ஒவ்வொரு வீடுங்க இருக்குது. இதுதான் கடைசி வீடு. இதுக்கு ஃபுல்லாக அப்படியே போக போகிறது காட்டுக்குள்ளே தான். பாருங்க எங்கே போய் இருக்கணும் மட்டும். இதுக்குள்ளே எப்படா போகிறது? மரமெல்லாம் இந்த காற்றுல தான் பிறண்டுருச்சோ. ஓ, அதில் தான் பிறந்துச்சு போல. பாருங்க எப்படி போகணும்னு மட்டும் பார்த்து வாங்க. ஏன்னா காடு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இப்போது அட்டையும் இருக்குது, இதுக்குள்ளே பாம்பும் இருக்குது, மலைப்பாம்பு இருக்குது. எப்படி கண்டுறீங்க அதுக்கு முன்னுக்கு இதுக்குள்ளே மலைப்பாம்பு? ரொம்ப நாளைக்கு பிறகு கிட்டத்தட்ட எப்படியும் எப்படியும் ஒரு குறைஞ்சது ஒரு 3 வருஷம் இருக்கும் இந்த பக்கம் வந்து. மலேசியா எத்தனை வருஷம் இருக்கும் வந்து? 1.5 வருஷம் இருக்கும். ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா முன்னே வந்து எங்கள் ஊரில் வந்து தண்ணி இருக்கல பெருசாக. அது குடிக்கிறதுக்கு தண்ணி வந்து ஒரு மெயின் லைன் ஒன்று வரும். மற்றபடி வேலைகளுக்கெல்லாம் தண்ணி வந்து இருக்காது. குடிக்கிறதுக்கெல்லாம் நாங்கள் இந்த பக்கம் தான் வரோம். கிட்டத்தட்ட அது ஒரு 6 மாதிரி. ஏன்னா வந்து இந்த பக்கம் தான் வந்து குடிக்கிறது. இப்போ தான் நமக்கு வந்து வாட்டர் போட் அப்படின்னு சொல்கிற மெயின் கவர்மெண்ட்லேருந்து லைன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதனால் இப்போ தான் வர்றது குறவு. அதனால தான் காடு வந்துருக்கு. டெய்லி வந்துட்டு இருந்தோம்னா இந்த மாதிரி காடு இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது இன்னொரு 500 மீட்டர் மாதிரி நமக்கு போகிறதுக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இயற்கை ஊற்று தான். ஸோ இங்கனைக்குலேயும் ஒரு கிணறு ஒன்று இருக்குது. இது வந்து ஆறு மாதிரி சின்ன ஓடை மாதிரியே தண்ணி வரும் இதில். இப்போ நம்ம இதையும் தாண்டி அந்த பக்கம் தான் போகணும். ஸோ இங்கிட்டு போகலாம். பார்த்து வாங்க, வலிக்கு விழுந்துறாங்க. உள்ளுக்கு போயிடும் கால். ஏன்னா வயல் செய்கிற இடம் இதெல்லாம், அதனால தான் சகதியாக இருக்குது.
பார்த்தீங்கன்னா நம்ம லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். இதுதான் எங்களுடைய அந்த யக்கடபீலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஊற்று. தண்ணியை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். வித்தியாசமாக இருக்கும் இது. ஓகே, இதுதான் அந்த லொக்கேஷன். ஒரு மாதிரி வந்துட்டோம் எல்லாம். இப்போ காட்டுறேன் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாருங்கள். இதுதான் அந்த ஊற்று. பாருங்கள் தண்ணி கலரை. யாராவது இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மஞ்சள் கலர் தண்ணி எங்கேயாவது கண்டிருக்கீங்களா? இப்போ பாருங்கள், இந்த தண்ணி அப்படியே இங்கே வந்து கிணறு நிறைஞ்சி அப்படியே போகுது தண்ணி. வாங்க அப்படியே வயலுக்கு போகும். இது பார்த்தீங்கன்னா இங்கே இருந்தால் தண்ணி வருது. ஸோ இதுக்குள்ளே இப்போ நம்ம அப்படியே நடந்து போகணும். இது பார்த்தீங்கன்னா கீழே வந்து பெரிய பள்ளம் ஒன்று தான் இருக்குது. இந்த பக்கம் உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். கீழே வந்து பெரிய பள்ளம். ஸோ இதில் வந்து போகிறது ஒரு ரிஸ்க்கு தான். கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் மாதிரிக்கு உள்ளுக்கு போகணும். பாருங்கள் நம்ம பசங்க போகிறாங்க எப்படின்ட்டு. முன்னாடி யாராவது வந்துருந்தால் மட்டும்தான் இதில் இப்படி போக முடியும். ஏன்னா கொஞ்சம் டப்பு தான் இதில் போகிறது. பாருங்கள் இவ்வளோ பெரிய பள்ளம்னு மட்டும் நான் இடையில போய்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ பெரிய பள்ளம்னு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா காலை வச்சு மெதுவாக நடந்து போகணும். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் கீழே தான். கிட்டத்தட்ட ஒரு அவ்வளோ பெரிய உயரம்னு சொல்லலை. அது கிட்டத்தட்ட ஒரு எப்படியும் ஒரு 12 அடி 15 அடி உயரம் மாதிரி இருக்கும். அப்படியே இதில் நடந்து போனோம்னா அதுவும் அந்த இடத்துல இருந்தால் தண்ணி உருவாகி, அதாவது ஊற்று ஒன்று இருக்குது, அந்த ஊற்றுல இருந்தால் தண்ணி இந்த பக்கம் வருது. பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் நான் வந்து இதில் நடந்து போக மாட்டேன். கிட்டத்தட்ட சாதாரணமாக ஒரு 10 வயசு 11 வயசு மாதிரி இருக்கும்போது நான் இதில் போகிறதுக்கு சரியான பயம். ஏன்னா கீழே வந்து பெரிய பள்ளம் அப்படிங்கிறனால கீழே விழுந்தா போச்சு அப்படிங்கிறனால நான் போக மாட்டேன் இதில். இதுதான் அந்த ஊற்று. ஸோ இந்த ஊற்றுல இருந்தால் தண்ணி போகுது. இதில் ஒரு மெயின் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நான் பார்த்த விஷயத்தில் விவசாயம் செய்கிற மற்ற ஏரியாக்களில் வந்து வயலுக்கு தண்ணி வந்து குளத்துலேருந்து ஆற்றுல இருந்தால் மெயினாக போகும் அந்த பக்கமெல்லாம். ஆனால் இங்கே வந்து எங்கேருந்து போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிணத்துலேருந்து போகுது அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா இது வந்து ஒரு ஊற்று ஒன்று. தண்ணி வந்துக்கிட்டே தான் இருக்கும். மழை காலமாக இருக்கட்டும், வெயில் காலமாக இருக்கட்டும், எப்போ இருந்தாலும் தண்ணி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு நாள் சரி குறைஞ்சதில்லை இந்த பக்கம் தண்ணி. அதனால் இந்த தண்ணியை தான் இந்த பக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஏக்கருக்கு மேலே வயல் செய்கிறாங்க. அந்த வயலுக்கெல்லாம் இங்கே இருந்தால் தண்ணி போகுது. இந்த மாதிரி கான் மாதிரி ஒரு இது கட்டி, கான் தான் இது, கான் கட்டி இந்த கானில் இருந்தால் தண்ணி டிரெக்டாக வயலுக்கு வந்து சப்ளை பண்ணுறாங்க. அதனால இது வந்து நிறைய விவசாயிகள் வந்து இதை வந்து எப்படி சொல்கிறது, அவங்களோட பொக்கிஷமாக தான் பார்த்து பராமரிச்சுட்டு வர்றாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கன்னியாவில் வெந்நீர் கிணறு ஊற்ற காட்டியிருப்பேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரிக்கு பபிள்ஸாக வந்து தண்ணி வந்து ஊறி வந்திருக்கும். அதே மாதிரி பாருங்கள் இங்கேயும் எப்படி ஊறி வருதுன்னு சொல்லி. இங்கே இருக்க விவசாயிகள் எல்லாம் நம்பியிருக்க ஒரே தண்ணின்னு சொன்னால் அது இந்த யக்கடபீலி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தண்ணி தான். ஆக்சுவலாக சொல்ல மாட்டேன், இது பார்த்தீங்கன்னா தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மரத்தடியிலிருந்து தான் தண்ணி ஊறி வருது. பாருங்கள் தெரியும் பார்த்தா, மரத்தடியிலிருந்து தான் தண்ணி ஊத்தாகி வருது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. மஞ்சள் மஞ்சளாக இருக்குது பாசம். அதில் பச்சை கலருக்கு இருக்க பாசம் தான் இங்கே மஞ்சள் கலரில் இருக்குது. இயற்கை வளங்கள் கிடைக்குங்கிறது போது இந்த கான் வழியாக அப்படியே நெடுக போயிட்டு அப்படியே வயலுக்கு போவோம். இங்கேருந்து தான் தண்ணி வருது இந்த ஏரியாவில். அதோ பாருங்கள், ஜூம் வச்சு காட்டுறேன் தெரியும். அந்த இடத்துல இருந்தால் தண்ணி வருது. அந்த இடத்துலேருந்து தண்ணி வந்து அதே மாதிரி ஒரு கான்செப்டில் தான் வயலுக்கு தண்ணி போகுது. அப்படியே போகணுன்னு சொன்னால், ஏன்டா கத்தியெல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. கத்தி எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 2 வருஷத்துக்கு மேலே யாருமே இந்த பக்கம் வரல. அதனால் சரியான காடாக இருந்துச்சு. அதோட காற்று வந்துச்சு பார்த்தீங்களா, தித்துவா புயல் வந்ததோடு சேர்த்து நிறைய மரங்கள் பிறண்டுருச்சு. எப்படியுமே இந்த பக்கம் போக முடியாது, மரங்கள்லாம் வெட்டி தள்ளிட்டு தான் வரணும்னு சொல்லி நினச்சோம். ஆனால் பரவாயில்ல, அவ்வளோ தூரம் பெரிய ரிஸ்க்காக இருக்கலை, ஒரு மாதிரி வந்துட்டோம். இதில் அப்படியே போகணுன்னு சொன்னால் அப்படியே தண்ணி போகும். அப்படியே போயிட்டு டிரெக்டாக அந்த பக்கம் வயலில் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா நான் பெஸ்ட்டாக வீடியோ எடுத்தேன் பார்த்தீங்களா, அந்த வயல் ஒன்று காட்டியிருப்பேன். அதாவது சேனல் ஸ்டார்ட் பண்ணப்போ பெஸ்ட்டாக ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். வயல் ஒன்று இருக்கும் பின்னாடி. அந்த வயலுக்கு இங்கே இருந்தால் தண்ணி போகுது. இந்த தண்ணியில் தான் அங்கே வந்து வயல் செய்கிறாங்க. நான் முதல்ல சொல்லியிருப்பேன், எங்கிட்ட அறுவடை செய்யும் போது தண்ணியை வந்து திருப்பிடுவாங்கன்னு சொல்லி. ஸோ இந்த பக்கம் போகிற தண்ணியை பார்த்தீங்கன்னா அங்கிட்டு வயல் செய்யும்போது இன்றைக்கி திருப்பிடுவாங்க. இந்த இடத்துல தான் ஒரு துவாரம் ஒன்று இருக்கும். கொஞ்சம் காட்டுறேன். இந்த பார்த்தீங்களா, இன்றைக்கில் ஒரு துவாரம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதோ இந்த வழியாக அப்படியே தண்ணியை இங்கிட்டு அனுப்பிடுவாங்க. இந்த கானில் தண்ணி போகாது. இந்த கல்லுங்க, அது இல்லாமல் மண் மூட்டையெல்லாம் கொண்டு வந்து இந்த இடத்துல இப்படி பண்ட் ஒன்று போட்டு இங்கனைக்குள்ள மறைச்சிடுவாங்க. அப்போ இந்த தண்ணி இதோட வழியாக அப்படியே போயிட்டு இந்த பக்கம் போகும், காட்டுக்குள்ளே போகும். பாருங்க, இந்த காட்டு வழியாக அப்படியே போகும் தண்ணி. காட்டு வழியாக அப்படியே போயிட்டு பனியை போகும். இப்போ கிட்டத்தில் தண்ணி திறந்துருக்காங்க. அதான் பாருங்கள், இந்த இடமெல்லாம் மஞ்சள் கலராக இருக்குது.
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு காட்ட பார்த்துட்டேன். என்ன காட்டுறேன்னு பாருங்கள். எவ்வளோ பெரிய மரம்னு பார்த்தீங்களா? குறைஞ்சது ஒரு 100 வருஷம் சரி இந்த மரத்துக்கு வயசு இருக்கும். எங்கள் ஊர்லேயே மிகவும் வயது கூடின ஒரு மரம்னு சொல்லலாம். இது இவ்வளோ உயரம்னு மட்டும் பாருங்கள். எவ்வளோ பெரிய காற்றடிச்சும் இது வரைக்கும் எதுவுமே ஆகாமல் சும்மா கம்பீரமாக இருக்காது பாருங்கள். இவ்வளோ பெரிய மரம்னு சொல்லி ஊர்லேயே வயசு கூடின மரம். அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 10 பேர் கட்டி பிடிச்சா தான் மரத்தை பிடிக்கலாம். இவ்வளோ பெரிய மரம். வர்ற டைமெல்லாம் இந்த மரத்தை பார்க்குறது தான் வேலை. இன்னும் எப்படிடா இருக்கு. ஓகே ஸ்காட், எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு அதிசயத்தை தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். நீங்கள்லாம் கேட்கலாம், என்னடா காட்டுக்கு போயிட்டு ஒரு கிணத்தை போட்டு வீடியோ எடுத்து காட்டிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்களாம் யோசிக்கலாம். ஆனால் அப்படியெல்லாம் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200-300 வருஷம் பழமை வாய்ந்த ஒரு ஊத்துன்னு சொல்லி இதை சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கிட்டு இருக்கும்போது கேமராவில் சார்ஜ் இறங்கிடுச்சு. இன்றைக்கி காலையிலேருந்து கரண்ட் இல்லாதனால கேமராவை சார்ஜ் போட முடியாமல் போயிடுச்சு. ஓகே பரவாயில்ல, இப்போ ஃபோனில் தான் வீடியோ எடுத்துக்கிறேன். இது கொஞ்சம் கிளியர் குறவாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 150 குடும்பத்துக்கு மேலே இந்த தண்ணியை நம்பி விவசாயம் பண்ணியிருக்கான் பனி. அதனால இது ஒரு பாரிய சொத்துன்னு கூட சொல்லலாம். ஏன்னா மற்ற ஏரியாவங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் விவசாயத்துக்காக ஆற்று நீரையும் குளத்து நீரையும் தான் பயன்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து ஒரு கிணறை பயன்படுத்துகிறாங்க விவசாயம் செய்கிறதுக்காக. அது அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு பெரிய ஒரு அதிசயம் தான் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் எங்கள் ஊரில் இது ஒரு பெரிய அதிசயமாக நாங்கள் பார்க்குறோம். அது இல்லாமல் இது ஒரு காட்டுக்குள்ளே இருக்க ஒரு ஊற்று அப்படிங்கிறனால வெயில் காலங்களில் வந்து குளிக்கும் போது நல்ல ஒரு சூப்பராக ஒரு ஃபீலாக இருக்கும் இது. அதனால உங்களுக்கு காட்டும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ காட்டினேன். ஓகே ஸ்காட், இந்த வீடியோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம ஒரு வீடியோ டக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஸ்காட், இன்னும் ஒரு 2-3 வீடியோ நம்ம ஊரில் இருந்தால் வரும். ஏன்னா நான் இப்போ எப்படியும் ஒரு 4-5 நாள் இங்கே இருந்துட்டு தான் நான் போவேன் திருவண்ணாமலைக்கு. ஸோ அங்கே போயிட்டு சைக்கிளிங் vlog நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம ஊர்லேருந்து சந்திக்கலாம். ஓகே ஸ்காட், பாய்.